ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எக் ரைஸ் மீதியான சாதத்தை வச்சு தான் நான் எக் ரைஸ் செய்ய போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சு நான் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்திக்கிட்டேன். சரி, மீதியான சாதத்துக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்மக்கிட்ட 2 எக் இருக்குது, அதை வச்சு ரைஸ் பண்ணலான்னு தான் நான் இந்த முடிவு பண்ணேன். பாருங்கள், அதுக்கு நான் உப்பும் போட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தானே ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் நல்லா வதக்கினோமா தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயத்தில் இறங்கி டேஸ்ட்டு நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம நல்லா வதக்கின வட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் நீங்கள் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் கறி மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இதெல்லாம் பெப்பரு, இதெல்லாம் நம்ம சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இருக்கிற மீதியான சாதத்தை அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரைஸ் ரெடி.